ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலில் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரை பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி சுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு காரியங்களை இயேசப்பா வாழ்ந்த நாட்கள்ல அவர் இங்க தெளிவாக சொல்லுகிறார். 2 மனுஷன் இருந்தாங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான் அப்படின்னா ரொம்ப பணக்காரன், நல்ல வசதியா இருக்கிற ஒரு மனிதன். அவன் நல்லா இந்த பூமியில பணக்காரனா இருக்கிறவன் நல்லா சாப்பிடுவான்ல, நல்ல ஆகாரம், நல்ல சந்தோஷமாய் உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சாரு, நல்லா சாப்பிட்டாரு, கவலை இல்லாம வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்த அந்த சமயத்துல அவன் வீட்டுக்கு முன்னாடி, வாசல்னா முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஏழை இருந்தான். அவன் பெயர் லாசர் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அந்த லாசரு சாப்பிட சாப்பாடு இல்லை. அடுத்த வேளை சாப்பாடு எப்படி கிடைக்கும்னு அவனுக்கு தெரியல. ஆனாலும் அவன் வாசல்ல இருந்து அவன் மேஜில் இருந்த கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டா அவன் வயிறு திருப்தி ஆகும் அப்படின்னு நினச்சி அவ்வளோ ஏழ்மையில வறுமையில் இருக்கிறான். ஆனாலும் இந்த பணக்காரனா இருக்கிறவனுக்குள்ள இல்லாத ஒரு மிகப்பெரிய காரியம் அந்த ஏழையா இருந்த லாசருக்குள்ள இருந்துச்சு. அது என்ன விஷயம்னா, அந்த பணக்காரனா இருக்கிறவனுக்கு இயேசப்பா பத்தி தெரியல. ஆனா ஏழையா இருந்த அந்த லாசரு இயேசு என்பவர் யார் என்பதை தெரிந்து வைத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசப்பா ஒருவரால தான் ஒரு மனிதனை இந்த உலகத்துல உண்மையான சமாதானம் தர முடியும். இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் வரை இல்லை, மறுமை என்று நம்முடைய மரணத்துக்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தான் மனுஷனுக்கு இருக்குது. நாமெல்லாம் நினைக்கிறோம் இந்த பூமியிலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது, இந்த சரீரத்தோட நம்ம முடிஞ்சுது இந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம எல்லாருமே இல்லை. உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. எல்லாரையும் கேளுங்களேன், செத்து போயிட்டுனா நல்லா இருக்கும், இந்த பூமியில வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிதானே சொல்றீங்க. என்ன முனியாமா அப்படிதானே சொல்றேன். இந்த பூமியோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருது, இந்த சரீரத்தில் வாழறோம்ல, இந்த வாழ்க்கை முடிஞ்சுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. உண்மையான ஒரு நம்ம மனிதனா இருக்கிற நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய மரணத்துக்கு பின்னாலதான் ஒரு உண்மையான வாழ்க்கை இருக்குது. அல்லேலூயா. அததான் இயேசப்பா இங்க ஒரு உவமையா கர்த்தர் சொல்றார். உவமையா கர்த்தர் என்ன பண்றார் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இயேசப்பா இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து இறங்கி மனிதர்களை ரட்சிப்பதற்காக வரல, மனிதனுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை ரட்சிப்பதற்காக தான் பரலோகம் என்ற இடத்துல இருந்து இறங்கி குழந்தையாய் வடிவம் எடுத்து கன்னி மரியாள் வயித்துல பிறந்து 33 வருஷம் இந்த உலகத்துல
வாழ்ந்தார் என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு மிகப்பெரிய உண்மை. இதெல்லாம் மறுக்கவே முடியாதுயா. ஏசப்பா குழந்தையா வாழ்ந்தது, உலகத்துல வாழ்ந்ததுல எல்லாரும் ஏத்துப்பாங்க. ஆனா மனிதனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை தான் அவர் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துல இறங்கி வந்தார். அல்லேலூயா. இதுல ஏழைக்குள்ளேயும் ஆத்மா தான் இருக்குது, பணக்காரனுக்குள்ளேயும் ஆத்மா தான் இருக்குது. ஆனா உலகத்துல இருக்கிற நிறைய பேர் இந்த லாசரு மாதிரி ஏழையா இருந்தாலும் கூட நம்ம ஏசப்பா யார் என்பதை நம்ம தெரிந்து வைத்தோ இருக்குமானா இந்த பூமியில சமாதானமா இருக்கலாம். நம்முடைய மரணத்துக்கு அப்புறமாவும் ரொம்ப நித்திய காலமான சந்தோஷம். அல்லேலூயா. ஏசப்பா என்ன சொல்ல வந்தாருன்னா, எல்லா மனிதனுக்கும் 2 இடம் நியமிக்கப்பட்டிருக்குது. நாம இந்துவா இருந்தாலும் கூட நம்ம சொல்றாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? மோட்சத்துக்கு போயிடுவாங்க. நல்லதை செஞ்சா எங்க போவாங்க? மோட்சம் போவாங்க. அப்ப மோட்சன்றது எங்க இருக்குது? மேல இருக்குது, பரலோகம். அது பேர் தான் பரலோகம். அப்ப நன்மை செய்கிற ஒரு ஆத்மாவா இருந்தா அந்த ஆத்மா எங்க போகும்? பரலோகம் போகுது அல்லது மோட்சம் போகுது. மோட்சம்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. கெட்டதெல்லாம் பண்றான்டா, நியாயமெல்லாம் பண்ணின்னு இருக்கிற, இப்படி அநியாயம் பண்ணனா எங்க போயிடுவேன்? நரகத்துக்கு போயிடுவேன், பாதாளத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு உலகத்திலே சொல்றாங்கல்ல. ஆனா மனிதனுக்கு 2 இடம் தான் நியமிக்கப்பட்டிருக்குது. ஒன்று பரலோகம், இன்னொன்று நம்ம பூமிக்கு அடியில் இருக்கிற பாதாளம் என்ற ஒரு இடம். அதுதான் ஏசப்பா சொல்றார். இந்த லாசரு என்பவன் ரொம்ப ஏழையா இருந்தாலும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட அவனுக்கு யோசிக்க வேண்டிய நிலைமை. சரீரத்துல கூட வியாதின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரீரத்துல கூட அவனுடைய உடம்புல எல்லாமே இந்த பருக்கள் வந்து, அதில் சொரிஞ்ச பருக்கள்னா இந்த நமிக்கும், பெருசு பெருசாக ஒரு மாதிரி இருக்கும். அதை அப்படியே நமிக்கும், அப்படியே நமைச்சல் எடுக்கும். அதை கீறி விட்டா ரத்தமே வரும், ஆனால் நமைச்சல் என்ன பண்ணாது, போவாது. அந்த மாதிரி வியாதி அவனுக்குள்ள இருந்துச்சு. அதை நாய்கள் வந்து நக்கினது ரத்தத்தை எல்லாம். ஆனால் அவ்வளோ நிலைமையில அவன் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அல்லேலூயா. இருக்கிற நம்ம இங்கெல்லாம் ஒரு சிலர் வயசாயிருக்கிறோம், ஒரு சிலர் வாலிபமா இருக்கிறீங்க. எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஆத்மா மட்டும் அது அழிவில்லாதது. அல்லேலூயா. நம்ம பார்க்குற இந்த சரீரம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த சரீரம் எல்லாம் என்ன பண்ணிடும்? அழிஞ்சு போயிடும். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆத்மா அது நித்திய காலமா உயிரோடு இருக்கும். அல்லேலூயா. அததான் ஏசப்பா ரட்சிப்பதற்காக இந்த பூமியில இறங்கி வந்தார். இந்த சம்பரணமாய் சாப்பிட்டு கொண்டிருந்த ஐஸ்வர்வானுடைய அந்த ஆத்மா பாதாளத்துல போய் வேதனைப்படுகுது. அங்க தண்ணி கிடைக்கல, ரொம்ப உஷ்ணம் அதிகமா இருக்குது, வேதனைப்படுகிறது என்று அந்த வசனம் சொல்லுது. நீங்க நம்ம வாசித்தோம்னா நமக்கு தெரியும். என்னடான்னா 23வது நான் படிக்கிறேன். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலில் நுனியை தண்ணீரால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. அப்ப இயேசுவுக்குள்ள ஒரு ஆத்துமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் இல்லாம ஒரு ஆத்துமா வாழ்ந்துச்சுன்னா எங்க போகுது? பரலோகம் என்ற இடம், ஒரு சொர்க்கன்ற இடத்துக்கு போகுது. அப்போ பாவம் செஞ்சு இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிற ஒரு ஆத்துமா எங்க போகுது? பாதாளன்ற அக்னி சுவாலை இருக்குதாங்க. வசனம் சொல்லுது, அக்னி சுவாலை இருக்குது. அங்க போய் வேதனைப்படுது அந்த ஆத்துமா. அப்போ இந்த பூமியில இருக்கிற வரையும் நமக்கு இந்த சரீரம் தேவைப்படுது, அப்படிதானே? நமக்கு இந்த எல்லாருக்குள்ளேயும் நம்ம இந்த சரீரம் தேவைப்படுது. அப்ப பரலோகம் போனோம்னா ஒரு சரீரம் நமக்கு வரும். இப்ப தண்ணிக்குள்ள போனா மூச்செல்லாம் அடைக்குதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஆக்சிஜன் நிரம்பின ஒரு தோல், ஒரு லெதர் உடைய போட்டு தண்ணிக்குள்ள போய் ஆக்சிஜன் வச்சு ரொம்ப நேரம் இருக்கிறாங்க. அதுக்கு இந்த சரீரத்தோட போனா மூச்சு இறைக்குது இல்லை? அது போல நாம பரலோகம் போனா நமக்கு வேற என்ன பண்ணுது? ஒரு மேனி, வேற ஒரு சரீரம் அது நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு,
வசனம் படிக்கல. 1 கொரிந்தியர் வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும். மகிமையும் வேறு. அல்லேலூயா. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு என்ன வருது? மேனினா சரீரம், நம்முடைய இந்த உடம்பு வருது. அப்ப இயேசப்பாக்குள்ள இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்தோம்னா பாவம் இல்லாம எங்க போலாம்? மோட்சம் போலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 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 அப்ப இந்த லாசரு மாதிரி இருக்கிற சாப்பாடு போதும், இருக்கிற வீடு போதும், வசதி போதும், வாய்ப்பு போதும் அப்படின்னு நம்ம நினைச்சுன்னு இருந்தா, இந்த ஐஸ்வர்யம் உள்ள நல்ல பணக்காரனா இருந்த இந்த மனிதன் போல எங்க போனோம்? நரகத்துக்கு போனோம்னு இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் ரொம்ப விசேஷமானது. நமக்குள்ள இருக்கிற ஆத்மா நமக்குள்ள இருக்கிற ஆத்மா ரொம்ப விசேஷமானது. ஆமென். அல்லேலூயா. ஆனா நம்ம சொல்ல ஒரு சிலர் நானே போயிடுன்றதெல்லாம் இல்லை. ஆனா ஏசப்பா வாழ்ந்த நாட்களை சொன்னார், நானே பரலோகத்துக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்துல வரான். அல்லேலூயா. பரலோகம் போறதுக்கு ஏசப்பா தான் வழி. ஏசப்பா தான் வழி. இப்ப ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் ஒவ்வொரு வழிதான் இருக்கும், அப்படிதானே? அதுபோல பரலோகம் என்ற ஒரு ஊருக்கு போறதுக்கு, அந்த பரலோகன்ற ஒரு இடத்துக்கு போறதுக்கு இயேசு மட்டும்தான் வழி. அல்லேலூயா. அவர் வந்தா நம்ம வாழ்க்கை விடுதலையா இருக்கும், நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் ரொம்ப சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு சில பணக்காரர்கள், ஒரு சில நல்ல திருப்தியா இருக்கவங்கலாம் நினைக்கிறாங்க இயேசு வேணான்னு. இயேசு எல்லாருக்கும். ஒரு சிலர் நினைப்பாங்க ஏழைக்கு தான் இயேசு. ஏழைக்கு மட்டும் இயேசு இல்ல, பணக்காரனுக்கும் இயேசு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இந்த பணக்காரனா இருக்கிற இந்த ஐஸ்வர்யம் கூட வேதனைப்படுறான். அக்கினி ஜுவாலையில போய் ரொம்ப கஷ்டப்படுறான். கொஞ்சம் தண்ணியில நாவு கொஞ்சம், ஐயோ என் உடம்பு எரியுது, கொஞ்சம் தண்ணியாவது நாக்குல விடுங்க, அவனை கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை கேட்பதாக என் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்குள்ளேயும் கூட ஆத்துமா இருக்குது. நமக்குள்ள கூட ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமாவை ரட்சிக்கும்படியாக, அந்த ஆத்துமாவை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும்படியாக தான் ஏசப்பா இந்த பூமியில இறங்கி வந்தார். அதுக்காக தான் ஏசப்பா வந்து இந்த உலகத்துல எல்லா மனிதனுக்காக ஜீவனை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? ஏசப்பா சிலுவையில் அடிச்சாங்க, 17 மணி நேரம் பாடுபட்டார், 6 லிட்டர் ரத்தத்தையும் சர்வகோடி ஜனங்களுடைய பாவங்களுக்காக சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம பேசுகிறதை, நம்ம ஜெபித்ததை எல்லாம் ஏசப்பா கேட்டார். அல்லேலூயா. நமக்கு இன்னும் அதிசயங்களை பண்ணுகிறவர் கூட அவர் தான். அல்லேலூயா. நிச்சயமா இந்த ஏசப்பாவை நம்ம உள்ளத்தை நாம் ஏற்றுக்கொண்டா நாமளும் சமாதானமாய் வாழலாம், பரலோக ராஜ்யம் போலாம். அல்லேலூயா. கடவுளை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா இந்த உலகத்துல நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழலாம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசப்பா தேவைன்னா பரலோகம் போறதுக்கு தான் தேவை. அல்லேலூயா. இந்த பூமியிலேயே நம்ம ரொம்ப சமாதானமாய் சந்தோஷமாய் வாழலாம். அல்லேலூயா. கர்த்தர் அதுக்காக தான் இந்த பூமியில வந்தார் என்பதை நீங்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.